ஹாய் சிவில் மக்களே, வெல்கம் டு ஆர் சிவில் காம்ரேட் சேனல். இதுவரை நம்ம சிவில் காம்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசியில் ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது பீமுக்கு மட்டும் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்ப்போம். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு டெவலப் ஆகக்கூடிய அன்னோன் ஃபோர்ஸும் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கும். அதுவே இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு டெவலப் ஆகக்கூடிய அன்னோன் ஃபோர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனை விட அதிகமாக இருக்கும். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலிவர் பீம், 3 hinge arch. அதுவே இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட் கேன்டிலிவர் பீம், ஃபிக்ஸ்டு பீம், கண்டினியூஸ் பீம், 2 hinge arch. நான் இப்போது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிறேன். அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஒரு எண்டு வந்து ஹிஞ்ச்டாகவும் இன்னொரு எண்டு வந்து ரோலராகவும் இருக்க மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு ஹிஞ்சடு சப்போர்ட்டில் நமக்கு மொத்தம் 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வர்டிக்கல் ரியாக்ஷன், இன்னொன்று ஹரிசாண்டல் ரியாக்ஷன். அதுவே ரோலர் சப்போர்ட்டில் நமக்கு ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் டெவலப் ஆகும், அது வர்டிக்கல் ரியாக்ஷன். நமக்கு இந்த கேஸில் மொத்தமாக டெவலப் ஆகக்கூடிய அன்னோன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா R=3. இந்த கேஸில் நமக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் கன்சிடர் பண்ணுறதால நம்ம ஹரிசாண்டல் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனையும் ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நமக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு, இங்கே ஹரிசாண்டல் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ தட் S=3. இந்த கேஸில் ரியாக்ஷனும் 3 இருக்குது, ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனும் 3 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நம்ம டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ப்ராப்பர்ட் கேன்டிலிவர் பீம் எடுத்துக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட் கேன்டிலிவர் பீமில் ஃபிக்ஸ்டு எண்டில் நமக்கு மொத்தம் 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், வர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் மூமெண்ட். அதுவே இந்த ப்ராப்பர்ட் எண்டில் ஒரே ஒரு வர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். மொத்தமாக நமக்கு டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்றது R=4. இங்கே ஹரிசாண்டல் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனையும் ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இங்கே நமக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நமக்கு டெவலப் ஆகுது. ஸோ தட் நமக்கு ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்றது நமக்கு இங்கே 3 கிடைக்கும். நமக்கு ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனை விட டெவலப் ஆகக்கூடிய அன்னோன் ரியாக்ஷன் ஒரு வேல்யூ அதிகமாக இருக்குது. இந்த ஒரு வேல்யூவை நம்ம காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போது இதில் ரியாக்ஷன் வந்து நமக்கு இதில் 4 இருக்கா, மொத்தம் 4 இருக்கிறதுல நம்ம 3 ரியாக்ஷன்ஸை ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனை வச்சும் ஒரு ரியாக்ஷனை காம்பேட்டபிலிட்டி கண்டிஷனை வச்சும் நம்ம சால்வ் பண்ணுவோம். நமக்கு டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸில் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனே அதில் டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். அதுவே இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸில் டெவலப் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்றது அதில் டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷனை சால்வ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால் நம்ம காம்பேட்டபிலிட்டி கண்டிஷன்ஸை அரைவ் பண்ணிக்கிறோம். காம்பேட்டபிலிட்டி கண்டிஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அன்னோன் ரியாக்ஷன்ஸை ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை வச்சு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அன்னோன் ரியாக்ஷன்ஸை காம்பேட்டபிலிட்டி கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இதை தான் இந்த நோட் பாயிண்டில் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி அப்படின்றது எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசியும் இன்டர்னல் இன்டிட்டர்மினசியும் கம்பைன் பண்ணால் தான் அது ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசின்னு சொல்கிறோம். இப்போது இந்த எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசியை என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டிஎஸ்இனும், இன்டர்னல் இன்டிட்டர்மினசியை என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎஸ்ஐன்னு யூஸ் பண்ண போகிறேன்.
இங்கே எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசியில் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் மைனஸ் எஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் அப்படின்றது டெவலப் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ். எஸ் அப்படின்றது அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி அப்படின்றது டிஎஸ்இ. அது வந்து நமக்கு எதனால் டெவலப் ஆகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸால். தட் இஸ் இப்போது ஹிஞ்ச் ரெண்டாக இருந்தால் 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும்ல, அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸால் டெவலப் ஆகக்கூடியதான் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸால் நமக்கு டெவலப் ஆகக்கூடியதான் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அப்படின்றது டிஎஸ்இ ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ். ஆர் அப்படின்றது நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது தான் ஆர். எஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். இன்டர்னல் இன்டிட்டர்மினசி அப்படின்றது அந்த ஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகக்கூடிய ஆக்சியல் ஃபோர்ஸ், சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட், இந்த மாதிரி ரீசன்ஸால் டெவலப் ஆகக்கூடியதை இன்டர்னல் இன்டிட்டர்மினசின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி அப்படின்றது ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட்னு சொல்கிறோம். மோர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட் சொல்கிறோம். தட் இஸ் அந்த வேல்யூ பாசிட்டிவாக கிடைக்கணும். அதுவே லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னலி அன்ஸ்டேபிள் ஆர் மெக்கானிசம்னு சொல்லுவோம். அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அதுவே இன்டர்னல் இன்டிட்டர்மினசியில் டிஎஸ்இஐ வில் பி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னலி டிட்டர்மினேட்னு சொல்லுவோம். டிஎஸ்ஐ மோர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னலி இன்டிட்டர்மினேட் சொல்லுவோம். தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. டிஎஸ்ஐ வில் பி ஈக்குவல் டு லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா இன்டர்னலி அன்ஸ்டேபிள் ஆர் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இங்கே என்னென்னா நெகட்டிவ் வேல்யூவாக கிடைக்கும். நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான் டிஎஸ் அப்படின்றது ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி வில் பி ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி ப்ளஸ் இன்டர்னல் இன்டிட்டர்மினசி. இப்போது நமக்கு 2 வேல்யூயும் தட் இஸ் டிஎஸ்இயையும் டிஎஸ்ஐயையும் ஆட் பண்ணி வர வேல்யூ டிஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிஎஸ் அப்படின்றது ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி அப்படின்றது ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். அதே மோர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி அன்ஸ்டேபிள் ஆர் மெக்கானிசம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பீமுக்கான டிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். பீம் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆனாலே பீமுக்கு டிஎஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்தாலே நமக்கு டிஎஸ்ஐ வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்றதான் நமக்கு ஞாபகம் இருக்கணும். இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம் டைமில். தட் இஸ் அந்த பீம் அப்படின்றது இன்டர்னலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். பீமுக்கு டிஎஸ்ஐ வில் பி ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ நமக்கு பீமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிட்டர்மினசி கண்டுபிடிச்சா மட்டுமே போதும். தட் இஸ் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி கண்டுபிடிச்சா மட்டுமே போதும். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குங்க. இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நமக்கு ஹிஞ்ச்டு எண்டில் மொத்தம் 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. தட் இஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அண்ட் வெர்டிக்கல் ரியாக்ஷன். இன்னொரு எண்டில் ரோலர் சப்போர்ட் இருக்குது. அந்த ரோலர் சப்போர்ட்டில் ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் டெவலப் ஆகுது. மொத்தமாக நமக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து 3யும் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து 3யும் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த கொஷினில் பேஸ்ட் ஆன் பியூர்லி வெர்டிக்கல் லோட் நமக்கு மென்ஷன் பண்ணலை. அதனால் எஸ் ஈக்குவல் டு 3, ஆர் ஈக்குவல் டு 3. இப்போது நம்ம டிஎஸ் எக்ஸ்ட்ரா இன்டிட்டர்மினசி அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்போ ஆர் மைனஸ் எஸ் ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணுறப்போ 3 - 3 வில் பி ஈக்குவல் டு 0. அப்போது டிஎஸ்இ வில் பி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் சொல்லிடலாம். நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு பீமுக்கு நம்ம டிஎஸ் கண்டுபிடிப்போம். இந்த கொஷின்லையும் நமக்கு எந்த மென்ஷனும் பண்ணலை. என்ன அப்படின்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோட் அப்படின்னு நமக்கு இந்த கொஷினில் மென்ஷன் பண்ணலை. அதனால் நம்ம இந்த இடத்துல எஸ் ஈக்குவல் டு 3 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ஃபிக்ஸ்டு எண்டில் நமக்கு டெவலப் ஆகக்கூடிய அன்னோன் ரியாக்ஷன் அப்படின்றது 3. தட் இஸ் ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு மொமெண்ட். அதே மாதிரி இன்னொரு ஃபிக்ஸ்டு எண்ட்லேயும் நமக்கு ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஒரு மொமெண்ட்.
இங்கேயும் அதே மாதிரி 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு 6. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு எஸ் ஈக்குவல் டு 3. நமக்கு டிஎஸ்இ கண்டுபிடிக்கிறப்போ ஆர் மைனஸ் எஸ் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ 6 மைனஸ் 3 கிடைக்கும். அப்போது ஈக்குவல் டு 3 கிடைக்குது. இந்த கேஸில் நமக்கு 0வை விட அதிகமாக கிடச்சிருக்கு. தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவாக இருந்தால் அப்படின்னா என்ன சொன்னேன், எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போது நம்ம இந்த மாதிரி கண்டிஷனில் பீமுக்கு மட்டும் நம்ம என்ன சொன்னோம், டிஎஸ் ஈக்குவல் டு டிஎஸ்இ. அப்போது நம்ம டிஎஸ்இ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்படின்றப்போ டேரெக்டாக நமக்கு வேல்யூ டிஎஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டுடலாம். அப்போது இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கண்டினியூஸ் பீமுக்கு டிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கண்டினியூஸ் பீமில் ஃபிக்ஸ்ட் எண்டில் நமக்கு 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். தட் இஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹாரிசான்டல் ரியாக்ஷன், மூமெண்ட். ரோலர் சப்போர்ட்டில் ஒரே ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில் 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஃபிக்ஸ்ட் எண்ட்லேயும் 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். இந்த கேஸ்லையும் நமக்கு பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோடுன்னு கொஷினில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் டோட்டலாக அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு 9. ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவல் டு 3. ஏன்னா நமக்கு பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோடுன்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ டிஎஸ்இ வில் பி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ். 9 மைனஸ் 3 வில் பி ஈக்குவல் டு 6. அப்போது டிஎஸ்இ அப்படின்றது 0 விட மோர் தெனாக இருக்கிறனால நம்ம எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். இப்போது டிஎஸ்இ என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் நமக்கு டிஎஸும் கிடைக்கும். அப்போது டிஎஸ் வில் பி ஈக்குவல் டு 6. இந்த இடத்துலையும் 0 விட மோர் தெனாக இருக்கிறனால நம்ம ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். ஒருவேளை இந்த இடத்துல நெகட்டிவ் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதை மெக்கானிசம் ஆர் அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லணும். நம்ம அடுத்து ஒரு கண்டினியூஸ் பீமை பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோடை வச்சு சால்வ் பண்ணுவோம். பியூர்லி பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல் லோடுன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஹாரிசான்டல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனையும் ஹாரிசான்டல் ரியாக்ஷனையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டணும். அதனால் இந்த ஃபிக்ஸ்ட் எண்டில் நமக்கு ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷனும் ஒரு மொமெண்ட்டும் டெவலப் ஆகும். அதே இந்த ரோலர் சப்போர்ட்டில் ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். இந்த ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில் ஆக்சுவலாக 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். என்னென்ன அப்படின்னா ஹாரிசான்டல் ரியாக்ஷன் ஒன்று, வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஒன்று. இந்த கேஸில் நம்ம ஹாரிசான்டல் ரியாக்ஷனை நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்றனால நெக்லெக்ட் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் ரியாக்ஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு எண்ட்லையும் 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். தட் இஸ் வெர்டிக்கல் ஒன்று, மூமெண்ட் ஒன்று. மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே 1, இங்கே 1, இங்கே 2 டோட்டலாக ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆர் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்றது 2 தான் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஹாரிசான்டல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை நெக்லெக்ட் பண்ணிடணும். நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆர் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு நமக்கு 4 கிடைக்கும். அப்போது இந்த 4 அப்படின்ற வேல்யூ மோர் தென் 0வாக இருக்கிறனால நம்ம எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட்னு சொல்லிடலாம். அதே மாதிரி டிஎஸ் அப்படின்றது டேரெக்டாக எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினேட். ஏன் அப்படின்னா பீமுக்கு டிஎஸ் வில் பி ஈக்குவல் டு டிஎஸ்இ தான். அதனால் இங்கே 4 கிடைக்கும். இந்த 4 அப்படின்ற வேல்யூ 0 விட அதிகமாக இருக்குது. அதனால் இது ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். நம்ம ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி ஃபார் பீமு கண்டுபிடிச்சது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ டெலகிராம்லேயோ ஆர் எஃபிலேயோ எதுலையாவது ஒன்று கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பண்ண வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது பார்க்க மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள்.